ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது. வேறு மாதிரி சம்பவம். அதாவது 2 வாரம் அந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்துட்டு வெக்கல் சிக்கரம் டீம் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு இந்த டீமை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க. குறிப்பாக சாம்பார் ஸ்குவாட்ஸ் வந்துட்டு வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த டீம் மட்டுமா ஃப்ளஷ்ஷு அவங்களும் தான். ஆனால் அதிகப்படியாக வச்சு செஞ்சது விக்கல் சிக்கரம் டீம். ஓவராக வந்து கலாச்சிருப்பாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வேறு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அவங்க அந்த ஜாக்கெட் போட வேலை யூனிஃபார்ம் போடல, இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? இன்னும் உங்கள் கையில் வந்து ஸ்கோர் இருக்குது, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு கலாச்சதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப ஓவராக கலாச்சிருப்பார். அதுக்கப்புறமா தான் சாண்ட்ராக்கெலாம் டென்ஷன் ஆகிருக்கும். இப்போ கூட ப்ரொமோத்தரியில் வந்துட்டு சாண்ட்ராவையும் விஜய் பார்வதியும் தான் திரும்ப வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டு ஜெயிலில் தூக்கி போகிறதுக்கு பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் சொன்னோம் பார்த்தீங்களா? அது இன்றைக்கி இப்போ வந்திருக்கு. என்னென்னா, இப்போ லைவ் ஓப்பன் பண்ணுற ஒரே சவுண்டு யாரா பார்த்தா விஜய் பார்வதி, அதுவும் கரெக்டாக பாட்டு பாடுறது எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகுது. வேர்ட்ஸ்லாம் எங்களை வந்து நம்ப வச்சு கழுத்தை எடுத்தீங்களே அப்படின்றாங்க. நாங்கள் வந்து இப்போ உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோமே, ஒரு காயின் தானே கொடுத்தீங்க, நீங்கள் நேற்று நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு 2 காயின் கொடுத்துருந்தா இன்றைக்கி நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவோமா? ஏன்னா வீடு ஃபுல்லாக பூண்டு தோலாக இருக்குது. சாண்ட்ரா ஒரு பக்கம் பிச்சு போட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து நடுவில் வீட்டில் உட்காந்து பிச்சு போட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக பூண்டு தோலாக இருக்குது. பொறுக்கு விட்டாங்க. மனுஷன் முடியல அவரால். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருக்கு உடம்பு ஒரு பெருசு பாவம். கீழே குனிஞ்சி முட்டி போட்டு எழுதுக்கிறாரு. கையில் இவ்வளோ தான் வருது. ஆனால் ஊர் போட்ட குப்பையாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்ப ரீகவுண்ட் கொடுக்கலாம். எப்படி கவுண்ட் கொடுப்பாரு? இப்போ கவுண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா வச்சு செய்கிறாங்க. கூட வேணா வர, கூட திவ்யா வர கலாய்க்கிறாங்க. பாட்டு மேலே பாட்டு. இதில் வேறு நடுவில் வர கமுருதின் வர. அதுக்கப்புறம் உங்களை நம்பக்கூடாது ஒரு பாட்டு பாடாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம சிரிப்பு. நான் ரொம்ப என்னடா இது நடக்குது அப்படின்ட்டு அப்படியே பாவம் தவழ்ந்து கடைசியில் ஒரு டைலாக் வர்றாரு. அதில் தான் ஹைலைட்டு. ஐயா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டையா, எனக்கு இந்த வீடு கோயில் மாதிரியா. கோயிலா? எப்போத்துலதுப்பா? இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஏன் பண்ண அவங்க ஓவராக கலாய்க்கிறாங்களே. எமோஷ்னலாக தாக்கினா தான் சைலண்ட் அவங்க பார்த்தேன். அதுலேயும் சைலண்ட் ஆக மாட்டாங்க. அந்த பொண்ணு பாடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு செம்ம சிரிப்பு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இவர் தான் வந்து இதே வாய் தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கெஸ்ட் வரதுக்கு முன்னாடி, ஏங்க எதையும் பண்ண வேணா விடுங்க, அவங்க போடுவாங்க, நம்ம வந்து இப்போ இது பண்ணோமா, பரவாயில்ல கெஸ்ட்டு கட்டில் இவங்க தான் சொல்லிட்டு கையை காமிச்சு விட்ருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசிட்டு இப்போ வந்து அவங்க அடிக்கிறது தெரிஞ்சு போச்சு. அடி வாங்க முடியாமல் சரி எமோஷனலாக பிளாக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஐயா அவங்க பண்ணுவாங்க, என்னை நம்பி இந்த பிக் பாஸ் சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் குத்தகை கொடுத்தாங்களா, லீஸ் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்ற. அதுக்கப்புறம் சொல்கிறார் பிரஜன்கிட்ட, எனக்கு இது கோவில் மாதிரி, ஐயா வந்து எனக்கு நம்பி கொடுத்துருக்காரு, நான் இதை கட்டி காப்பாற்றணும், நான் இதை வந்து அழிகிறையா, என்னால் முடியும் அப்படின்ட்டு அப்படியே அந்த கண்ணில் கலங்கி சொல்லுவாங்களே, என்னால் முடியுங்க, நான் ஆட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டுருக்கு. ஆனால் இந்த பொண்ணு செம்ம ஃபார்மில் இருக்குது. ஆனால் இதுக்கும் வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வாரான்னு தெரியல. ஆனால் இது ஒரு இதுதான். இவங்க வந்துட்டு காலையிலேருந்து இவங்க பூண்டு வரிக்க உட்காந்தவொடனே ரவுண்டாக சுற்றுறாங்க எல்லோரும். ஐலே சான்ற மாதிரி கலாச்சிட்ருக்காங்க. அப்போல்லாம் மட்டும் உங்களுக்கு இனிச்சதில்ல, வாங்கிக்கோங்க. அதான் ஓவராக பேசக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது. செம்ம மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் லைவில் பார்த்தீங்களா? அதாவது சம்பவம் இதுதான் சம்பவன்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதான் ஓவராக ஆட்டம் போடக்கூடாது. ஆடாதாட மனிதா, பிறர் ஆட்டம் போட்டால் அடங்கிடுவ மனிதா. பாய் நண்பர்களே.